புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 5 சிறிய வாழ்க்கையின் தெய்வங்கள் பக்கம் 152. மற்றும் இருட்டில் மற்றும் தூசி உள்ள ஊர்வன சுவர்கள். மற்றும் தவழும் வாழ்க்கையின் கூனி மற்றும் அவமானம். ஒரு பயமுறுத்தும் மற்றும் வண்ணமயமான கூட்டம். மாயக் கைவினைஞர்களின் விசித்திரமான பெல்மெல். வாழ்க்கையின் பிளாஸ்டிக் களிமண்ணை. ஒரு எல்ஃபின் ப்ரூட் ஒரு அடிப்படை வகையை வடிவமைப்பதைக் காண முடிந்தது. பழக்கமில்லாத பளபளப்பைக் கண்டு வியந்து. நிழலில் மறைந்திருப்பது போல. வளைந்த கால்கள் மற்றும் செதுக்கப்பட்ட விலங்குகளின் தோற்றங்கள். ஸ்பிரிட் தூண்டுதல்கள் போதம்பிழைக்கப்பட்ட அல்லது விசித்திரமான சிறிய. மற்றும் ஜீனி அழகான ஆனால் ஆன்மா இல்லாத மற்றும் ஏழை. மற்றும் விழுந்த மனிதர்கள், அவர்களின் சொர்க்க பகுதி இழந்தது. மேலும் காலத்தின் தூசியில் சிக்கிய தவறான தெய்வீகங்கள். அறியாமை மற்றும் ஆபத்தான விருப்பங்கள் ஆனால் சக்தி ஆயுதம். அரை விலங்கு, பாதி கடவுள் அவர்களின் மனநிலை, அவர்களின் வடிவம். மங்கலான பின்னணியின் சாம்பல் நிறத்தில் இருந்து. அவர்களின் கிசுகிசுக்கள் வெளிவருகின்றன, ஒரு தெளிவற்ற சக்தி, எதிரொலிக்கும். எண்ணம் அல்லது வார்த்தைகளை மனதில் எழுப்புங்கள். அவர்களின் தூண்டுதலின் தூண்டுதலால் இதயத்தின் அனுமதியை ஈர்க்கிறது. மேலும் அந்த சிறிய இயற்கையில் அதன் வேலையைச் செய்து. அதன் சக்திகளையும் உயிரினங்களையும் நிரப்புகிறது. அமைதியின்மை. அதன் மகிழ்ச்சியின் விதையை அவர்கள் துக்கத்தின் கனிகளால் சபிக்கிறார்கள். பிழையின் சுவாசத்தால் அதன் சிறிய விளக்குகளை அணைத்துவிட்டு. அதன் மேற்பரப்பு உண்மைகளை பொய்யின் முனைகளுக்கு மாற்றுகிறார்கள். அதன் சிறிய உணர்ச்சிகளைத் தூண்டுகிறது, அதன் உணர்ச்சிகள். அதல பாதாளத்திற்கு அல்லது சதுப்பு மற்றும் சேற்றின் வழியே செல்கிறது. அல்லது ஒரு ஆடு கடினமான வறண்ட காமங்களை அவர்கள் குத்துகிறார்கள், அறியாமையால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையின் வண்டியை. எங்கும் வழிநடத்தாத வஞ்சகமான வழிகளில் ஓடுகிறார்கள். நன்மை தீமையுடன் விளையாடுவது அவர்களின் சட்டம், தோல்விக்கும் அர்த்தமற்ற வெற்றிக்கும் ஆசைப்பட்டு. அவர்கள் எல்லா மாதிரிகளையும் கெடுக்கிறார்கள், எல்லா நடவடிக்கைகளையும் ஏமாற்றுகிறார்கள், அறிவை ஒரு நஞ்சாக ஆக்குகிறார்கள், நல்லொழுக்கத்தை மந்தமாக்குகிறார்கள் மற்றும் முடிவில்லாத ஆசையின் சுழற்சியே சோகமான அல்லது மகிழ்ச்சியான வாய்ப்பின் ஒற்றுமையின் மூலம் தவிர்க்க முடியாத மரணத்திற்கு இட்டுச் செல்கிறார்கள்.